வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ வந்து பண்றத பார்த்து ஹோஸ்ட் மேல நம்ம வந்து கோவத்த காட்டுறதா, இல்ல கண்டஸ்டன்ட் மேல நமக்கு கோவத்த காட்டுறதா? ஏன்னா ஒரு ஹோஸ்டா அவரோட வேலைகள கரெக்ட்டா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த நிலைமைக்கு பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப இறங்கி போய்க்கிட்டே இருக்காது அப்படின்ற மாரி இருந்தது. அதாவது போன சீசன்ல புல்லி கேங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஒரு சீசன் அது இல்ல அப்படின்றது புள்ளி கேங் அப்படின்றதுக்கு பதிலா வேற ஒரு பெயரோட இறங்கியிருக்காங்க. அதுதான் கோவா கேங் அப்படின்றது. என்டர்டெயின்மெண்ட் இருந்து அது வந்து ஒரு ஃபன்னா இருந்ததுன்னா ஓகே, அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்னொருத்தவங்கள புள்ளி பண்றதையே வந்து கோவா கேங் அப்படின்ற பெயரை வச்சுட்டு நாங்க என்டர்டெயின் பண்றோம், நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. இதுல இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்றத தாண்டி நியாயமா என்ன நடந்ததுன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தது? யாரு சரி யாரு தப்புன்றதை எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. நார்மலா நடந்த ஒரு விஷயம். இது தர்ஷிகாவுக்கும் சாச்சனாவுக்கும் நடந்த ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. இதுல என்னன்னா, ரயான் வந்து போயிட்டு சுகர் எடுக்க போகும்போது சாச்சனா ஒரு இடத்துல கேக்குறாங்க. அது என்ன அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா குடுக்குறீங்க, நாங்க கேட்டா மட்டும் குடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எடுக்கல அதனால எடுத்தேன்ற ஒரு பேச்சு வரும்போது, அப்ப இங்க என்ன ஒரு கான்வர்சேஷன் வருது? அப்படிலாம் எடுக்க கூடாதுன்ற மாதிரி தர்ஷிகா கிச்சன் இன்சார்ஜா சொல்றாங்க. நான் 2 நாள் சாப்பிடல, ஆனா எனக்கு தாங்கலாம் கேட்க கூடாது. அப்ப சாச்சனா நீங்க மட்டும் 4 நாளுக்குள்ளத எடுத்தீங்களேங்கும்போது, ஐய்யய்யோ! நம்மள இப்படி சொல்றாளேன்னோன, நான் பிரெட்டுக்காக நான் எல்லாத்தையும் குடுத்துட்டேன். பிரெட் அல்வா செய்யும்போது என்னோட 4 இதையும் சேர்த்து நான் குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றேன். இது அவங்களுக்கான ஒரு கான்வர்சேஷன். சரியா? இப்போ அங்க மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிய வந்து நான் வந்து இதுல சரி, தப்பு அப்படின்றத தாண்டி, அவங்க கேட்டது ஒரு ரெக்யூஸ்ட். ஓகேவா? இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெக்யூஸ்ட்டா கேக்குறாங்க. அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கு. ஓகே, வாட்டெவர் அது என்னவா வேணா இருக்கட்டும். அவங்களோட கேள்வி, நான் வந்து பால் குடிக்க மாட்டேன். ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறேன் இல்லையா? என்னோட பால மட்டும் நான் வாங்கிக்கவா? இவ்வளவுதான் அவங்க கேட்ட கேள்வி. நான் வந்து அத தயிரா வேணா ஊத்தி வச்சுக்கேன். ஏன்னா இந்த தடவ தயிர் இல்லன்றதுனால நான் அத எடுத்துக்கவா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, தர்ஷிகா முடியாது. அது தவறு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப அவங்க தெளிவா சொன்னாங்க. இல்ல நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒப்பீனியன் தான் கேட்கிறேன். நீங்க அது முடியாதுன்னா, முடியாதுன்னே இருந்துட்டு போட்டும். சிம்பிள் லாஜிக். ஓகேவா? இவ்வளவுதான் அங்க நடக்குது. இது சாச்சனாக்கும், தர்ஷிகாவுக்கும் தான் நெறைய மோதல்கள் அப்படின்றது தெரியும். உனக்கு தெரியாம நீ பேசாத அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து பேசிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் இது நடக்குது. இது தர்ஷிகா கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட மஞ்சரி வச்ச ஒரு ரெக்யூஸ்ட் அவங்களுக்குள்ள நடந்தாங்க. இத புள்ளி கேங் சாரி கோவா கேங் பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரயானோட கான்வர்சேஷன்றதுனால. சோ இப்ப இது எப்படி ஆகுது அப்படிங்கும்போது இவங்களோட கான்வர்சேஷன் வந்துட்டு இருக்கும்போது சாச்சனாங்க போகும்போது கூப்பிட்டு ப்ரொமோல பார்த்த மாதிரி ஜாக்லின் அவர்கள் சாச்சனாட கேட்காங்க. எனக்கு சாம்பார் பிடிக்காது, நான் பருப்பு பாயாசம் செஞ்சிடவா? சோ இப்ப மஞ்சள் என்ன சொல்றாங்க, இது சர்க்காசம் தானே. காலையில அன்ஷிதா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, இதே சர்க்காசம் தான் பண்ணாங்க. அப்போ அவங்க கேட்ட கேள்வி நியாயம். சர்க்காசம் நான் பண்ண தப்புன்னு சொல்றீங்க, இப்ப அவங்க பண்றாங்க, நீங்க எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் பண்றது வந்து யாருக்கு பிளஸ்ஸா போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு தான் பிளஸ்ஸா போக போகுது. இப்ப இன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்களும் அதுதான் இருந்தது. இப்ப ஜாக்லின் கிட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, சௌந்தர்யா ஒட்டு கேக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மஞ்சரி கேக்குறது ஒட்டு அப்டின்னா, இப்ப தர்ஷிகா கிட்ட அதாவது ஒரு கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட மஞ்சரி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்கங்கும்போது, இத கேட்டுட்டு வந்து இங்க ஜாக்லின் ஒரு கமெண்ட்ட பாஸ் பண்றாங்க. சாம்பார் வேணும், இது வேணும் அப்டின்னு. அப்போ அதுக்கு பேரும் ஒட்டு கேக்குறது தானே? எல்லாம் ஒண்ணுதானே குமாரு. இது வேற அது வேறயா? எல்லாம் ஒண்ணா ஒட்டு கேட்டுட்டு தான் இங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க. மஞ்சரியா இருக்கட்டும், இல்ல இவங்களா அதுதான். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் யாரு பண்ணான்னா, அது ஜாக் பண்ணாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து ஜாக்கு கிட்டயே யாருகிட்டயுமே பேசல. என்கிட்ட அப்ப மஞ்சரி சொல்றாங்க, நான் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. அப்படின்னு நீங்க போன வாரமே அப்ப இது போன வாரத்துக்கான வன்மத்தை நீங்க கண்டினியூ பண்றீங்களா? நீங்க பண்ணீங்க. அதனால நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்றது ஜாக் பண்றாங்களான்ற மாதிரி இருந்தது. கேட்டா சாப்பாடுக்கு தான் எப்ப பார்த்தாலும் மஞ்சரி வந்து பிரச்சனை பண்றாங்க. வாட் எவர் எனக்கு புரியல. அவங்க அவங்கள்ட்ட ஒரு ரெக்யூஸ்டா கேங்க. சாச்சனா எனக்கு சுகர் வேணும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவ்வளவு தானே. நான் சுகர் எடுக்கல. எக்ஸ்ட்ரா என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு கொஞ்சம் சுகர் தாங்க அப்படின்னு ஒரு ரெக்யூஸ்டா கேக்குறேன். அதை குடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க எனக்கு கண்டிப்பா வேணும்னு கூட கேட்கல. என்ன பேசுறோம்னே புரிஞ்சுக்காம மஞ்சரி வாயத்தை நண்டா அட்டி கண்டட் அட்டி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அக்கா எகிரி கூச்சது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் இல்ல. மாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் வேர்டு ட்விஸ்ட் ஆகுது. ஆனா மஞ்சரி ஈஸியான கேர்ள் எல்லாம் கிடையாது. அவங்க ஒருத்தங்க ட்ரிகர் பண்றாங்கன்னா ஒண்ணு பேயணும். வெளிய போற மாதிரி அங்க நின்னு சௌந்தர்யா ஏதாவது வார்த்தை விட்டா அவங்க பேசுறது. இது எல்லாமே சொல்றேன். எல்லாம் கண்டென்ட்டுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இவங்களுமே ரொம்ப பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? நீங்க தான் தலைய கொண்டு போய் உள்ளுக்கு கொண்டு வந்து விடுறீங்க. அப்ப நீ என்னத்த கொண்டு விட போற அப்படின்னா, நான் கால கொண்டு விட போறேன். அப்ப அங்க 2 பேருமே சர்க்காசம் தான் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒட்டன்னா வந்துருவீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி சொல்றாங்க, இல்ல கொஞ்சம் கழிச்சு தான் வந்தேன். இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசினா அது ஈஸியான ஒரு விஷயங்கள். இப்ப இது இவங்க பேசும்போது அது வேற மாதிரி சர்க்காசமா மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான்.
சோ நார்மலான ஒரு விஷயம். இதுல அவங்க தலையிடாம இருந்திருந்தா, அவங்க தர்ஷிகா நோன்னு சொல்லியிருந்தா மஞ்சரி விட்டுருக்க போறாங்க. இதுல சம்மந்தம் இல்லாம ஜாக்லின் வந்து போன வாரம் உள்ள வெஞ்சன்ஸ கக்கறக்கு பண்ணப்படுதா. இதுக்கு நடுவுல சௌந்தர்யா ஒரு மாதிரி ரியாக்ஷன். மஞ்சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு கேக்குற மாதிரி பேசுங்க, நான் என்ன பண்ணேன், நீங்க வந்து பேசிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிஹேவியர் ரொம்ப தப்பா தான் இருந்ததுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அது மஞ்சரி சைடு தப்பா இருக்கு. ட்ரிகர் பண்றாங்க. கன்டென்ட்டாவே இருந்தாலும், சௌந்தர்யாவோட பிஹேவியர் மக்கள் கடுப்பு தான் ஏத்துதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு தான் ஒரு வாரத்துல விஜேஎஸ் வச்சு பொளந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து அத மாத்திக்கிறேன்னாங்க. பட் ஹோஸ்டே அந்த வேலையை தான் பாக்குறாரு. பாடி லாங்குவேஜ் காட்டுறது, மூஞ்சி ரியாக்ஷன் காட்டுறது, நக்கல் பண்றது, சுத்தல் விடுறதுன்னு விஜேஸே அவர் தான் அதையும் பண்ணிருக்கோம். இப்ப சவுண்ட நம்ம சொல்றதுல அதுல வேலிடே இல்லன்றதான் என் கருத்து. பட் இது அது ஒரு நல்ல பிஹேவியரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியல அப்படின்றதான். ஒருத்தங்க ட்ரிகர் பண்றாங்கன்னா அந்த ட்ரிகரிங்ல விழுறதுல என்ன விதமான டேலண்ட் இருக்கு. அப்போ நமக்கு மூளை இல்லன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதா அர்த்தம். சௌந்தர்யா பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கு விழுந்து விழுந்து ரயான ஜாக்லின்னு சிரிக்கிறாங்க. இப்போ ஜாக்லின் அந்த இடத்துல கேள்வி கேட்கலன்னா விஜேஎஸ் அன்னைக்கு சான்சனாட்ட கேள்வி கேட்கல, நீங்க ஏன் பண்ணலன்னு ரோஸ்ட் பண்ண மாதிரி நீங்க கேட்பாரு. சிரிச்சு முடிச்சுட்டு ஏய் ஜாக் அப்படி என்ன சவுண்ட் அதை பண்ணாத, அது தப்பா போயிடும்னு பேசுறது நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். அப்போ இது வந்து சவுண்டுக்கு இவ்ளோ ஒரு கான்பிடன்ஸ் வந்த காரணம் என்ன? அப்ப இது கேங்குன்ற ஒரு விஷயங்கள் தானே. ஜாக் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயங்கள் தானே. அப்ப இது சவுண்டோட கேம் பிளே உடைக்குன்னு தானே அர்த்தம். புரியுதா? இது அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷனோ என்னவோ. ஜாக் நல்லா கேக்குற மாதிரி தான் பேசுறாங்க. இதுல சவுண்ட் மிஸ்டேக், மஞ்சரி மிஸ்டேக்ன்றத தாண்டி ஜாக்கு வன்மத்தை கக்கிட்டாங்க. போன வாரம் எங்க டீமை வச்சு செஞ்சீங்கல்ல, எனக்கு சான்ஸ் கிடைச்சு நான் ஒண்ணு மாட்டுறேன், ஒண்ணு சிக்க விட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்றதான் அந்த இடத்துல ஆடின ஒரு கேம். சாதாரண ஒரு விஷயங்கள். ரிட்டர்ன்ல தர்ஷிகா வராங்க, மஞ்சரி கேக்குறாங்க, நோன்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை? மஞ்சரி மட்டும் கண்டென்ட் பண்ணல, அங்க ஜாக்லின் அதை விட அதிகமா கண்டென்ட். ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி அந்த கேங்ல இருக்கவங்க அத்தனை பேரோட நேமையும் ஜாக்லின் உடைக்கிறாங்கன்றதான் என்னோட கருத்து. ரொம்ப ஈஸி. கேப்டன் அதுக்கு நல்ல பதில் எடுத்த மாதிரி தெரியல. கேங்கே விட்டு கொடுக்க முடியல. மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவாவும் பேச முடியாது. நெகட்டிவா பேசினா மஞ்சரி டார்கெட், நீ கோவா கேங்ல இருக்கிறதுனால பேசுறன்ற மாதிரி போயிரும்ன்றதா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களே.